வணக்கம். இது சமூக மீடியாவின் இன்றைய உலக செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். எந்த கிணறும் வெடிக்கவில்லை, அமெரிக்காவின் தப்பு கணக்கை உடைக்கும் ஈரான். 90 நிமிடங்களாக ட்ரம்புடன் பேசிய புதின், ஈரான் போரில் அதிரடி திருப்பம். 18 மணி நேர பயணம் தேவையில்லை, ஒரு போன் கால் போதும், ஈரானுடன் டெலிபோன், ராஜதந்திரத்தை தொடங்கிய ட்ரம்ப். கடைசி சொட்டு ரத்தம் வரை போரிடுவோம், அமெரிக்காவை எச்சரிக்கும் ஈரான் தளபதி. இஸ்ரேலுடன் பேச இதுவே சரியான நேரம். லெபனான் முன்னாள் அதிபர் அமின் ஜெமாயல் அதிரடி 40 ஆண்டுகால பகையை முடிக்க திட்டம். காசா உதவி கப்பலை சூழ்ந்த இஸ்ரேலிய வேக படகுகள், நடுக்கடலில் துப்பாக்கி முனையில் மறிக்கப்பட்ட மனிதாபிமான பணியாளர்கள். Fourth Monkey Connect coming soon. ஈரானின் எண்ணெய் கிணறுகள் சேமிப்பு அழுத்தத்தால் வெடிக்கப் போகின்றன என அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் விடுத்த எச்சரிக்கையை ஈரானிய நாடாளுமன்ற சபாநாயகர் முகமது பாகர் காலிஃபாப் ஒரு நகைச்சுவை என வர்ணித்துள்ளார். அமெரிக்காவின் இந்த ராஜதந்திர போர் தோல்வியடைந்து விட்டதாக அவர் முழங்கியுள்ளார். ட்ரம்ப் குறிப்பிட்ட 3 நாள் காலக்கெடு முடிந்ததை சுட்டிக்காட்டி காலிஃபாப் பதிலடி கொடுத்துள்ளார். 3 நாட்கள் கடந்துவிட்டன. ட்ரம்ப் சொன்னது போல எந்த எண்ணெய் கிணறும் வெடிக்கவில்லை. இந்த கால 30 நாட்களாக நீடிக்கவும் நாங்கள் தயார். தேவைப்பட்டால் ஈரானின் எண்ணெய் கிணறுகளின் நேரடி காட்சிகளை உலகுக்கு ஒளிபரப்ப தயார் என்றும் அவர் சவால் விடுத்துள்ளார். அமெரிக்காவின் முற்றுகை மற்றும் தடைகள் உலக பொருளாதாரத்தை எப்படி பாதிக்கும் என்பதை காலிஃபாப் விளக்கியுள்ளார். அமெரிக்காவின் இந்த தவறான மனப்பான்மையால் கச்சா எண்ணெய் விலை $140 வரை உயரக்கூடும். இது இறுதியில் உலக நாடுகளையே பாதிக்கும். தடைகள் மூலம் ஈரானை முடக்க நினைப்பவர்களின் திட்டம் அவர்களுக்கு எதிராகவே திரும்புவதாக அவர் சாடியுள்ளார். அமெரிக்கா சமீபத்தில் ஈரானிய எண்ணெய்க்கு காட்டிய சில சலுகைகள் குறித்த ரகசியத்தையும் அவர் அம்பலப்படுத்தியுள்ளார். கடலில் உள்ள பிரமாண்ட கப்பல்களில் சுமார் 140 மில்லியன் பீப்பாய் ஈரானிய கச்சா எண்ணெய் சேமித்து வைக்கப்பட்டுள்ளது. இந்த எண்ணெய் மீது விதிக்கப்பட்டிருந்த தடைகளை வாஷிங்டன் சமீபத்தில் தற்காலிகமாக நீக்கியது. இது ஈரானின் சேமிப்பு திறனுக்கு கிடைத்த வெற்றியாகவே பார்க்கப்படுகிறது. கருவூல செயலாளர் ஸ்காட் பெசன்ட் உள்ளிட்ட அமெரிக்க அதிகாரிகள் ஈரானின் எண்ணெய் கொள்கலன்களை ஈரானுக்கு எதிராக பயன்படுத்த நினைப்பது முட்டாள்தனமானது என காலிஃபாப் விமர்சித்துள்ளார். ஈரானிய அதிகாரிகள் ஏற்கனவே கூறியது போல நிலம் மற்றும் கடலில் தங்களுக்கு போதுமான சேமிப்பு வசதிகள் இருப்பதை அவர் மீண்டும் உறுதிப்படுத்தியுள்ளார். உலகை அச்சுறுத்தி கொண்டிருக்கும் ஈரான் மற்றும் உக்ரைன் போர்களுக்கு முற்றுப்புள்ளி வைக்கும் வகையில் அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்பும் ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புதினும் சுமார் 1.5 மணி நேரம் தொலைபேசியில் ஆலோசித்துள்ளனர். மார்ச் மாதத்திற்கு பிறகு இரு தலைவர்களுக்கும் இடையே நடந்த இந்த முதல் நேரடி தொடர்பு சர்வதேச அரசியலில் பெரும் மாற்றத்தை ஏற்படுத்தும் என எதிர்பார்க்கப்படுகிறது. மத்திய கிழக்கில் நிலவி வரும் பதற்றத்தை குறைக்க ட்ரம்ப் எடுத்து வரும் முயற்சிகளை புதின் வரவேற்றுள்ளார். ஈரானுடனான போர் நிறுத்தத்தை நீடிக்கும் ட்ரம்பின் முடிவை புதின் பாராட்டியுள்ளார். இது பேச்சுவார்த்தைகளுக்கு ஒரு புதிய வாய்ப்பை வழங்கும் என அவர் நம்புகிறார். வளைகுடா பிராந்தியத்தில் நிலவும் நெருக்கடி குறித்து விரிவாக விவாதிக்கப்பட்டது. ஈரான் விவகாரத்தில் தனது சொந்த ஆலோசனைகளையும் புதின் ட்ரம்புடன் பகிர்ந்து கொண்டுள்ளார். ரஷ்யாவின் மிக முக்கியமான நாளான மே 9 வெற்றி தினம் அன்று உக்ரைனில் அமைதி நிலவ புதின் ஒரு புதிய முன்மொழிவை வைத்துள்ளார். 2ஆம் உலகப் போரில் நாஜி ஜெர்மனியை வீழ்த்தியதன் நினைவாக கொண்டாடப்படும் வெற்றி தினத்தை முன்னிட்டு உக்ரைனில் தற்காலிகமாக போரை நிறுத்த புதின் விருப்பம் தெரிவித்துள்ளார். உக்ரைனின் பதிலடி தாக்குதல் அச்சுறுத்தல் காரணமாக இந்த ஆண்டு மாஸ்கோவில் நடைபெறும் இராணுவ அணிவகுப்பு சுருக்கப்படும் என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார். சமீபத்தில் வெள்ளை மாளிகை செய்தியாளர் சங்க விருந்தின் போது நடந்த துப்பாக்கிச்சூடு சம்பவத்தை கண்டித்த புதின் தனது வருத்தத்தை தெரிவித்துக் கொண்டார். இந்த இக்கட்டான நேரத்தில் அமெரிக்காவிற்கு தனது ஆதரவை வெளிப்படுத்தியுள்ளார். ட்ரம்பின் மனைவி மெலானியாவிற்கும் பிறந்தநாள் வாழ்த்துக்களை தெரிவித்த புதின் போரினால் பிரிந்த குடும்பங்களை இணைப்பதில் அவர் ஆற்றிய பணியை மனதார பாராட்டியுள்ளார். ஒருபுறம் பேச்சுவார்த்தை நடந்தாலும் அமெரிக்க மத்திய கட்டளை தளம் ஈரானின் மீது ஒரு மின்னல் வேக தாக்குதலை நடத்த தயாராகி வருவதாகவும் தகவல்கள் கசிந்துள்ளன. இது பேச்சுவார்த்தைகளில் ட்ரம்பிற்கு ஒரு மேலதிக பலத்தை தரும் என எதிர்பார்க்கப்படுகிறது. உலகமே உற்று நோக்கும் ஈரான் அமெரிக்கா இடையிலான போர் நிறுத்த பேச்சுவார்த்தைகள் இப்போது புதிய வடிவம் பெற்றுள்ளன. 18 மணி நேர விமான பயணங்களை தவிர்த்துவிட்டு நேரடியாக தொலைபேசி வாயிலாகவே தெஹ்ரானுடன் டீல் பேச தொடங்கியுள்ளார் அதிபர் டொனால்ட் ட்ரம்ப். இஸ்லாமாபாத் வழியாக தூதுக்குழுக்களை அனுப்பி பேச்சுவார்த்தை நடத்துவதில் உள்ள காலதாமதத்தை
விவாதத்தை தவிர்க்க ட்ரம்ப் இந்த முடிவை எடுத்துள்ளார். ஒரு காகிதத்தை பார்க்க 18 மணி நேரம் விமானத்தில் பறக்க தேவையில்லை. நான் கூப்பிட்டால் 15 நிமிடங்களில் எனக்கு பதில் கிடைக்கிறது என ஓவல் அலுவலகத்தில் ட்ரம்ப் அதிரடியாக தெரிவித்தார். நேருக்கு நேர் சந்திப்பது பிடிக்கும் என்றாலும் பிடிக்காத நிபந்தனைகளுடன் வரும் ஈரானியர்களை சந்திக்க இப்போதைக்கு விருப்பமில்லை என அவர் சாடியுள்ளார். சமரசம் பேச்சுவார்த்தைக்கு ஈரான் முன்வந்தாலும் ட்ரம்ப் தனது நிபந்தனையில் உறுதியாக உள்ளார். ஈரான் புத்திசாலித்தனமாக நடந்து கொள்ள வேண்டும். அணு ஆயுதமே இருக்காது என்று அவர்கள் எழுதி தரும் வரை எந்த ஒப்பந்தமும் கையெழுத்தாகாது என தனது ட்ரூத் சோஷியல் தளத்தில் எச்சரித்துள்ளார். தான் துப்பாக்கி ஏந்தி இருப்பது போன்ற ஒரு திருத்தப்பட்ட புகைப்படத்தை பகிர்ந்து ஈரானுக்கு மறைமுக மிரட்டலையும் விடுத்துள்ளார். பாகிஸ்தான் வழியாக ஈரானிடமிருந்து ஒரு திருத்தப்பட்ட சமாதான முன்மொழிவு வரும் வெள்ளிக்கிழமைக்குள் அமெரிக்காவிற்கு வந்து சேரலாம் என எதிர்பார்க்கப்படுகிறது. இது போரை முடிவுக்கு கொண்டு வருவதற்கான ஒரு முக்கிய திருப்பு முனையாக அமையலாம். வளைகுடா கடற்பரப்பில் அமெரிக்காவிற்கும் ஈரானுக்கும் இடையிலான மோதல் இப்போது மரண அடி கொடுக்கும் நிலையை எட்டியுள்ளது. அரபிக்கடல் வழியாக ஹோர்முஸ் ஜலசந்திக்கு செல்லும் பாதையை ஈரான் முழுமையாக மூடியுள்ள நிலையில் அமெரிக்க படைகள் முன்னேறினால் விரைவான நடவடிக்கை எடுக்கப்படும் என ஈரான் கடற்படை தளபதி அதிரடி எச்சரிக்கை விடுத்துள்ளார். ஈரான் கடற்படை தளபதி ஷாராம் இரானி அமெரிக்காவின் ராணுவ வியூகத்தை மிக கடுமையாக சாடியுள்ளார். ஒரு வாரத்தில் ஈரானை வீழ்த்திவிடலாம் என அமெரிக்கா நினைத்தது அவர்களின் இந்த முட்டாள்தரமான கணக்கு என்று ராணுவ பல்கலைக்கழகங்களில் ஒரு கேலி கூத்தாக மாறியுள்ளது. எங்கள் தியாகிகளின் இரத்தத்திற்காக பழிவாங்க கடைசி சொட்டு ரத்தம் வரை நாங்கள் ஒன்றுபட்டு போரிடுவோம் என அவர் சூளுரைத்துள்ளார். மறுபுறம் ஈரானிய துறைமுகங்களை நோக்கிய அமெரிக்காவின் கடல் முற்றுகை மிக தீவிரமாக நடைபெற்று வருகிறது. ஈரானிய முற்றுகையை மீறி செல்ல முயன்ற 42வது வர்த்தக கப்பலை அமெரிக்க படைகள் வெற்றிகரமாக தடுத்து நிறுத்தி திசை திருப்பியுள்ளன. தற்போது ஈரானால் விற்க முடியாத 69 மில்லியன் பீப்பாய் எண்ணெய் 41 பிரமாண்ட கப்பல்களில் முடங்கி கிடப்பதாக அமெரிக்க தளபதி பிராட் ஹூப்பர் தெரிவித்துள்ளார். அமெரிக்காவின் இந்த முற்றுகை ஈரானின் முதுகெலும்பை உடைத்துள்ளதாக வாஷிங்டன் கருதுகிறது. இந்த முற்றுகையினால் ஈரானிய தலைமைக்கு கிடைக்க வேண்டிய சுமார் $6 பில்லியன் இந்திய மதிப்பில் சுமார் 50,000 கோடி ரூபாய் வருமானம் தடுத்து நிறுத்தப்பட்டுள்ளது. ஈரானை பொருளாதார ரீதியாக பணிய வைக்க இந்த தடை மிகவும் பயனுள்ளது என அமெரிக்கா மாறுதட்டி கொள்கிறது. ராஜதந்திரத்திற்கு வாய்ப்பளிக்கவே இதுவரை நிதானம் காத்தோம். அமெரிக்காவின் பிடிவாதம் தொடர்ந்தால் அவர்கள் முன்னபோதும் இல்லாத ஒரு பதிலடியை சந்திக்க வேண்டியிருக்கும் என ஈரானின் ராணுவ அதிகாரி ஒருவர் ரகசிய எச்சரிக்கை விடுத்துள்ளார். லெபனான் மற்றும் இஸ்ரேல் இடையே தரைவழி போர் உக்கிரமடைந்துள்ள நிலையில் 84 வயதான லெபனான் முன்னாள் அதிபர் அமின் ஜமாயல் விடுத்துள்ள அறிக்கை மத்திய கிழக்கு அரசியலில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. பகையை மறந்து பேச்சுவார்த்தைக்கு தயாராகுங்கள் என அவர் லெபனான் தலைவர்களுக்கு அழைப்பு விடுத்துள்ளார். 1980களில் இஸ்ரேலுடன் நேரடி பேச்சுவார்த்தை நடத்திய அனுபவம் கொண்ட ஜமாயல் இன்றைய சூழலை ஒப்பிட்டு பேசியுள்ளார். என் ஆட்சி காலத்தில் இஸ்ரேலுடன் அமைதி பற்றி பேசுவதே ஒரு கொடிய குற்றமாக கருதப்பட்டது. ஆனால் இன்று காலம் மாறிவிட்டது என அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். சர்வதேச ஊடகங்களிடம் அரிதாகவே பேசும் அவர் அசோசியேட்டட் பிரஸ் செய்தி நிறுவனத்திற்கு அளித்த பேட்டியில் தற்போதைய போர் நிறுத்த சூழலை பயன்படுத்தி நிரந்தர பாதுகாப்பு ஒப்பந்தத்தை எட்ட வேண்டும் என வலியுறுத்தியுள்ளார். 1983ஆம் ஆண்டு இஸ்ரேலுடன் ஒரு பாதுகாப்பு ஒப்பந்தத்தில் கையெழுத்திட்டவர் ஜமாயல். ஆனால் அது அப்போது சிரியா மற்றும் லெபனானின் உட்பிரிவுகளால் எதிர்க்கப்பட்டது. ஹிஸ்புல்லா மற்றும் இஸ்ரேல் இடையிலான மோதலால் லெபனான் சிதைந்து வரும் வேளையில் மீண்டும் ஒருமுறை நேரடி பேச்சுவார்த்தை நடத்துவதே நாட்டை காக்க ஒரே வழி என அவர் கருதுகிறார். அமெரிக்கா மற்றும் பிரான்ஸ் ஆகிய நாடுகள் லெபனான் இஸ்ரேல் எல்லையில் அமைதியை நிலைநாட்ட அழுத்தம் கொடுத்து வரும் வேளையில் ஜமாயலின் இந்த கருத்து முக்கியத்துவம் பெறுகிறது. ஜமாயலின் இந்த கருத்தை ஹிஸ்புல்லா அமைப்பு நேரடியாக எதிர்க்கக்கூடும் என எதிர்பார்க்கப்படுகிறது. இஸ்ரேலை ஒரு நாடாக அங்கீகரிக்க மறுக்கும் ஹிஸ்புல்லா இந்த பேச்சுவார்த்தை அழைப்பை துரோகம் என கருத வாய்ப்புள்ளது. அதே சமயம் போரினால் பாதிக்கப்பட்ட லெபனானின் சாதாரண மக்கள் மற்றும் சில அரசியல் கட்சிகள் இந்த அமைதி முயற்சியை வரவேற்கக்கூடும். மனிதாபிமான உதவிகளுடன் காசா நோக்கி பயணித்துக் கொண்டிருந்த நிவாரண கப்பலை இஸ்ரேலிய கடற்படையின் அதிவேக படகுகள் நடுக்கடலில் வழிமறித்துள்ளன. துப்பாக்கி முனையில் இந்த கப்பலை இஸ்ரேலிய ராணுவம் தனது கட்டுப்பாட்டிற்குள் கொண்டு வந்துள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. காசா மீதான கடல்வழி முற்றுகையை உடைக்க முயன்ற குளோபல் சுமுத் புளோட்டிலா உதவிக்குழுவின் கப்பல் இஸ்ரேலிய கடற்கரையிலிருந்து வெகு தொலைவில் வைத்து மறிக்கப்பட்டுள்ளது. தங்களை இஸ்ரேல் ராணுவம் என அடையாளப்படுத்திக் கொண்ட வீரர்கள் அதிவேக படகுகளில் வந்து கப்பலை சூழ்ந்தனர். லேசர் கதிர்கள் மற்றும் அரை தானியங்கி ஆயுதங்களை காட்டி மிரட்டியுள்ளனர். கப்பலில் இருந்த தன்னார்வலர்களை படகின் முன்பகுதிக்கு வருமாறு உத்தரவிட்ட வீரர்கள் அவர்களை கைகளையும் முழங்கால்களையும் தரையில் ஊன்றி நிற்குமாறு கட்டாயப்படுத்தியுள்ளனர். இஸ்ரேலிய ராணுவ
ராணுவத்தின் இந்த அதிரடி நடவடிக்கையை தொடர்ந்து கப்பலுடனான அனைத்து தொடர்புகளும் துண்டிக்கப்பட்டுள்ளன. கப்பலின் தகவல் தொடர்பு சாதனங்களை முடக்க இஸ்ரேலிய ராணுவம் தொழில்நுட்பங்களை பயன்படுத்தியுள்ளதாக கூறப்படுகிறது. தொடர்பு துண்டிக்கப்படுவதற்கு சற்று முன்பாக கப்பலில் இருந்து சர்வதேச சமூகத்திற்கு அவசர உதவி அழைப்பு விடுக்கப்பட்டுள்ளது. இஸ்ரேலிய ராணுவ வானொலி வெளியிட்டுள்ள செய்தியின்படி காசாவை நோக்கி சென்ற நிவாரண கப்பல்களை தங்கள் கடற்படை வீரர்கள் வெற்றிகரமாக தங்கள் கட்டுப்பாட்டிற்குள் கொண்டு வந்துள்ளதாக இஸ்ரேலிய வட்டாரங்கள் உறுதிப்படுத்தியுள்ளன. காசாவிற்குள் எந்தவொரு அங்கீகரிக்கப்படாத கப்பலும் நுழைவதை தடுக்கவே இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக இஸ்ரேல் தரப்பில் கூறப்படுகிறது. இத்துடன் இந்த பதிவானது நிறைவுக்கு வருகிறது. இந்த பதிவு பற்றிய உங்களின் கருத்தை கமெண்ட்ஸ் பக்கம் வாயிலாக பதிவிடுங்கள். இது போன்ற பல செய்திகளை தெரிந்து கொள்ள நம்முடைய சமூக மீடியா யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள். மேலும் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சமூகமீடியா.com என்ற இணையதளத்தின் வாயிலாக எங்களுடன் இணைந்திருங்கள்.